வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சேனக்கிழங்கு கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 5-6 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமா கசகசா, சின்ன துண்டளவு பட்டை, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையில, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கையளவு துருவிய தேங்காய் சேர்த்து தண்ணீர் ஊத்தாம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம தேங்காய் சட்னி எல்லாம் கொரகொரப்பா அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நீள்வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்க 8 to 10 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 15 கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கிழங்கு துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணும்போது பிக்கும், ஸோ அதனால பார்த்து கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் தெரியாமல் தோல் பகுதியோட சமைச்சிட்டிங்க அப்படிங்கிறப்ப, சாப்பிட்டோம் அப்படிங்கிறப்ப தொண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கும், அப்படி இல்லைன்னா பிக்கும். ஸோ அதனால கம்பல்சரி தோல் எல்லாமே நீங்கள் நல்லா கிளீன் பண்ணியிருக்கீங்களான்னு 1-2 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கடாயில சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூளோட காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம முதல்ல பேஸ்ட்டாக அரைக்கும் போதே 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த அளவு மிளகாய் தூளே கரெக்டாக இருக்கும். மிளகாய் தூளெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம கிழங்கு எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக் பண்ண விடுங்க. இந்த 10 நிமிஷத்துலேயே வந்து கிழங்கு ஒரு 60-65% 65% நல்லா குக் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட், அந்த பேஸ்ட்டும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்க. அப்படிங்கிறப்பவே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான சேனக்கிழங்கு கிரேவி வந்துட்டு தயாராயிரும். மூடி குக் பண்ணுறதுனால அப்பப்போ அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்து குக் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவே ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கிழங்க பொறுத்து சூப்பராக குக் ஆகி முடிஞ்சிடும். சுடு சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.